வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள SDPI, பாஜக, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கீடு. 3 கட்சிகளும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாக தகவல். விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயரை பட்டியலில் சேர்ப்பதற்கு இன்றுதான் கடைசி நாள். இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். டாக்டர் ராமதாஸ் புதிய கட்சி தொடக்கம். தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தகவல். வங்கதேசத்தில் உள்ள பத்மா ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து 16க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தில் காணாமல் போன சிலரை மீட்பு குழுவினர் தேடி வருவதாக அதிகாரிகள் அறிவிப்பு. அமெரிக்கா போரில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் இராணுவத்தின் ஒருங்கிணைந்த படைக்கான செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜல்பகாரி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள SDPI, பாஜக, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் நாள் தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளும், தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றிற்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் SDPI, பாஜக, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 3 கட்சிகளும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொகுதி ஒதுக்குவதற்கான தலைமை குழுவை சந்தித்து பேசியிருக்கோம். முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி உறுதி அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அது எந்த தொகுதி அப்படிங்கிறத தளபதியார் முன்னிலையில் தெரிவித்து நான் கையெழுத்திடுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த திருவாரூர் தொகுதியில் போட்டிட்டீங்க 2016, அதே தொகுதி கேட்டிருக்கீங்களா இல்லை வேறு தொகுதி ஏதாவது? இல்லை, நான் கேட்கல. அந்த தொகுதி நான் கேட்கல. வேறு சில எங்களுக்கான விருப்ப தொகுதிகள் ஒரு 5 தொகுதி எழுதி கொடுத்துருந்தோம். அதில் இருந்து எதுங்கிறத நாளைக்கு தளபதி கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி உங்களுக்கு நாளைக்கே சொல்லி அந்த ஒப்பந்தம் அதை உறுதிப்படுத்தி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயரை பட்டியலில் சேர்ப்பதற்கு இன்றுதான் கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயரை பட்டியலில் சேர்ப்பதற்கு இன்றுதான் கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் படிவம் 6 மூலம் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் பதிவு அலுவலரிடமோ அல்லது இணைய வழி சேவை மூலமோ விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். மேலும் பட்டியலில் பெயர் இடம்பெறாத வாக்காளர்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளது குறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி ராமதாஸ் தலைமையிலான பாமகவின் தலைமை நிலைய செயலாளரான அன்பழகனின் மகன் முகிலன் தேர்தல் ஆணையத்தில் ஐயா பாசறை மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்க விண்ணப்பம் அளித்துள்ளார். இந்த கட்சி பெயரின் சுருக்கம் ஐயா பாமக ஆகும். மேலும் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க உள்ளது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள பத்மா ஆற்றில் பேருந்து கவிழ்ந்ததில் 16க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். வங்கதேசத்தின் தலைநகர் டாக்கா நோக்கி பேருந்து ஒன்று 40 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து தௌலத்தியா முனையத்தில் உள்ள மிதவை பாலத்தில் பேருந்து ஏறும்போது திடீரென பத்மா ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 16க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் சிலர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மேலும் காணாமல் போன சிலரை மீட்பு குழுவினர் தேடி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்கா போரில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்று ஈரான் இராணுவ அதிகாரி இப்ராஹிம் ஜல்பகாரி தெரிவித்துள்ளார். ஈரான் இராணுவத்தின் ஒருங்கிணைந்த படைக்கான செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜல்பகாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது அமெரிக்கா போரில் தோற்று கொண்டிருக்கிறது என்றும் அதனால்தான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அமெரிக்கா ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து உங்களுடைய தோல்வியை போய் ஒப்பந்தம் என கூறாதீர்கள் என்று விமர்சித்தார். ஆனால் அவர்கள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த விருப்பத்துடன் இருக்கிறார்கள், மேலும் தங்களுடன் ஒப்பந்தம் குறித்து பேசி வருகிறார்கள் என்று தெரிவித்தார். சபரிமலை கோவில் நகை திருட்டு விவகாரத்தில் கேரள அரசு மீது குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கம்யூனிஸ்டுகளும் பாஜகவினரும் மறைமுக தொடர்பில் இருப்பதாக விமர்சித்தார். கேரள மாநிலம் கோழிக்கோடு நகரில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் சபரிமலை கோவிலில் நகை திருட்டு போன விவகாரத்தில் அம்மாநில அரசை கடுமையாக குற்றம் சாட்டினார். கடவுளையும் இடதுசாரிகள் விட்டு வைக்கவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய கார்கே, கேரளாவில் நடந்து வரும் இடதுசாரி முன்னணி ஆட்சியை மாற்றுவதற்கு அம்மாநில மக்கள் ஒரே அணியில் திரண்டு நிற்பதாகவும் 10 ஆண்டுகால இடதுசாரி ஆட்சியில் கேரளம் என்ன முன்னேற்றம் கண்டுள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். கடவுளையே விட்டு வைக்காமல் திருடும் இடதுசாரி முன்னணி ஆட்சியாளர்களிடமிருந்து வேறு எதை எதிர்பார்க்க முடியும் என்று வினவிய அவர், கேரள முதலமைச்சருக்கு சபரிமலை கோவிலில் திருடு போனது குறித்து சிறிதும் கவலை இல்லை என்றார். திருடியவர்களை தண்டிக்காத பினராயி விஜயன் திருடியவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாக வாய்ப்பளித்துள்ளதாக கார்கே குற்றம் சாட்டினார். மது கடைகளை அதிக விலையில் கேரளத்தில் திறந்திருப்பதாகவும் அம்மாநிலத்தின் கடன் தொகை 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகரித்து விட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். கேரள கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் மறைமுக தொடர்பில் இருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சி என்பதை கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டி என்று அழைக்கலாம் என்று கிண்டலடித்த கார்கே கேரளாவில் நடந்து வரும் ஆட்சியை மாற்ற அம்மாநில மக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவிற்கு 4 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக அதிமுகவினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி குமரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் கன்னியாகுமரி தொகுதியை தவிர எஞ்சிய 5 தொகுதிகளில் பாஜக 4 தொகுதிகளிலும் அம்மாநில காங்கிரஸ் 1 தொகுதியிலும் களம் காண்கிறது. கடந்த காலங்களில் அதிமுகவிற்கு 3 தொகுதியும் பாஜகவிற்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது கவலை அளிப்பதாக அதிமுகவினர் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவிற்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கியதற்காக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக அதிமுகவினர் கழக கொடி தூக்கியுள்ளனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அதிமுக வேட்பாளராக தளவாய் சுந்தரம் நிறுத்தப்பட்டால் அவருக்கு எதிராக தேர்தல் பணி செய்வோம் என்று நாஞ்சல் முருகேசன் தெரிவித்தார். நாடார் மக்களுக்கு தளவாய் சுந்தரம் துரோகம் செய்து விட்டதாகவும் அவர் கூறினார். வேற எங்கேயும் வரல, சென்னையிலேயும் வரல, ஒரு இடத்துல வரல. 6 பேர் வந்தாங்க கவுன்சிலர். மாநகராட்சிக்குள்ள அவ்வளவு கவுன்சிலர் வந்தது, 6 கவுன்சிலர் வந்தது அதிமுகவுக்கு நாகர்கோவில். நல்லா கேட்டு போடுறது நாகர்கோவில் தான் வந்திருக்கு, வேற எங்கேயும் வரல. நான் நிறைய இடத்த குறிப்பிட்டு சொல்லலாம், பொருள் அந்த மனுஷன் இருப்பான், முன்னாள் அமைச்சராக இருப்பான். ஏன் எங்களை காட்டி குத்தி காட்டினான்ப்பான். நான் ஜெயிச்சு அப்போ எவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணியிருப்பேன், எவ்வளோ பணம் நான் அழிச்சிருப்பேன். அழிச்ச குறைக்கும் நம்ம எடப்பாடியரை 100க்கு 100 நான் நம்பேன். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி கடைவீதியில் திருட்டை தவிர்க்க சிசிடிவி கேமரா பொருத்த 1,50,000 ரூபாய் நன்கொடையை வணிகர் சங்கத்தினர் வழங்கினார்கள். திருக்காட்டுப்பள்ளியில் கடைவீதி மற்றும் முக்கிய வீதிகளில் ஏற்படும் கூட்ட நெரிசல், கடைகளின் அருகில் சாலையிலேயே இருசக்கர வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது. மேலும் பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்களை கண்காணிக்கவும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு போலீசாரால் கண்காணிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த கேமராக்கள் பழுதடைந்து வேலை செய்யாமல் போகவே திருக்காட்டுப்பள்ளி ஆய்வாளர் அகிலன் இங்குள்ள வணிகர்கள் கூட்டமைப்பினரிடம் ஆலோசனை நடத்தினார். அப்போது அனைத்து வணிகர்கள் கூட்டமைப்பின் சார்பில் திருக்காட்டுப்பள்ளி கடைவீதி முழுவதும் தொடர் கண்காணிப்பில் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக காவல்துறை ஆய்வாளர் அகிலனிடம் சிசிடிவியை வைக்க 1,50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கீதா ஜீவனின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கீதா ஜீவனின் வாகனத்தை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் பணமோ பொருளோ எதுவும் இல்லாத நிலையில் அவரது கைப்பையையும் சோதனைக்கு உட்படுத்தினர். கைப்பையிலும் பணம் எதுவும் இல்லாததை தொடர்ந்த கீதா ஜீவனின் வாகனத்தை அதிகாரிகள் விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
தரங்கம்பாடி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் NS குடியரசு தலைமை வகித்தார். இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு நமது வாக்கு நமது எதிர்காலம், வாக்களிப்பது நம் கடமை உள்ளிட்ட வாசகங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி பேரணியில் ஈடுபட்டனர். கலசப்பாக்கம் அதிமுக வேட்பாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அறிவிக்கப்பட்டதை முன்னிட்டு அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அறிவிக்கப்பட்டதால் புதுப்பாளையம் மற்றும் காஞ்சி பகுதிகளில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை புகழ்ந்த தொண்டர்கள் முழக்கமிட்ட நிலையில் கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்திலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். புவனகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான விளையாட்டு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் விளையாட்டு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. LKG முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் கிரிக்கெட், ஓட்டப்பந்தயம், செஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறனை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மழலை செல்வங்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி கிராமங்களில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் மகளிர் குழுவினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை பேரணி நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மொட்டநொத்து மற்றும் கொப்பையம்பட்டி பகுதிகளில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மகளிர் குழுவினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்களிப்பது நமது கடமை என்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குடியாத்தம் அருகே காரில் எடுத்து செல்லப்பட்ட ஏர் துப்பாக்கி தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் காரில் எடுத்து செல்லப்பட்ட ஏர் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் பூட்டுத்தாக்கு பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த துப்பாக்கியை குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். 2026 சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் துப்பாக்கி பிடிபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வருவாய்த்துறை சார்பில் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமார் தொடங்கி வைத்த இந்த பேரணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். குடியாத்தம் அருகே சுடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பை கண்டித்து ஆக்கிரமிப்பு வேலிகளை பிடுங்கி எறிந்த பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கருகனி சமுத்திரம் அருகே சுடுகாட்டு பாதையை தனிநபர் ஒருவர் வேலி அமைத்து ஆக்கிரமித்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆக்கிரமிப்பு வேலிகளை பிடுங்கி எறிந்ததோடு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு நாட்களில் நிலத்தை அளந்து தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஊர்களில் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் கோவிலில் வலம் வந்த பிறகு விமான கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவினை சர்வசாதகம் கைலாச குருக்கள், சந்திரசேகர குருக்கள் ஆகியோர்கள் செய்தனர். இந்த நிகழ்வில் கல்வி குழு தலைவர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி, அறங்காவலர் குழு தலைவர் மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பழவந்தாங்காலில் உள்ள வேம்புலி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி பூஜை போன்ற சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சிவாச்சாரியர்களும் கொண்டு வந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது.
விழாவில் கலசங்களை நீரூற்றும் போது பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷமிட்டு வழிபாடு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் வெண்ணாற்றங்கரையில் உள்ள கலகஸ்தீஸ்வரர் கோவிலில் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மங்கள வாத்தியங்கள் இசைக்க கடம் புறப்பாடு சிவாச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்திற்கு எடுத்து சென்றனர். தொடர்ந்து விமான கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் செய்து புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் பொற்பதிந்த நல்லூர் கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன், மகா காளியம்மன், திரௌபதி அம்மன், விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி ஆகிய கோவில்களில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை அந்த கிராமத்தில் உள்ள படித்த பட்டதாரி இளைஞர்கள் ஒன்று திரண்டு கும்பாபிஷேக விழாவிற்கு ஏற்பாடுகளை செய்தனர். இதில் பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. மங்கள வாத்தியத்துடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் பங்கேற்று மகா மாரியம்மன் உள்ளிட்ட 5 கோவிலில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் தண்டலைச்சேரி கிராமத்தில் உள்ள ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ நெறிநாதர் சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கோபுரத்தில் உள்ள விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், இணை ஆணையர் செந்தில்குமார், உதவி ஆணையர் வீரபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் தேவதானம்பேட்டை தர்மராஜர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம் மற்றும் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதலுடன் தொடங்கிய விழாவில் புதன்கிழமை காலை 108 வகை திரவிய ஓமங்கள் மற்றும் கடம் புறப்பாட்டை தொடர்ந்து விமான கோபுரம் மற்றும் மூலஸ்தான தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை குமரகிரி தண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்கு விழா 35 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 9 ஆண்டுகளாக தொய்வடைந்திருந்த திருப்பணிகள் தற்பொழுது 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு பெற்று மூலவர் விமானம் மற்றும் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரோகரா முழக்கமிட்டபடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட காலத்திற்கு பிறகு மலை மீதுள்ள மூலவரை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாத்தன்கோடு மகா விஷ்ணு கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் தந்திரிகள் மற்றும் வேத பண்டிதர்கள் முன்னிலையில் மேளதாளங்கள் முழங்க மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் இந்து அமைப்பினரும் கலந்து கொண்ட நிலையில் வெள்ளிமலை ஹிந்து தர்ம வித்யாபீடம் சுவாமி சைதானந்த ஜி மகாராஜ் ஆசிரியரை வழங்கினார். தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்க இந்த நிகழ்வில் சமய வகுப்பு மாணவிகளின் பரதநாட்டியம் மற்றும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள SDPI, பாஜக, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கீடு. 3 கட்சிகளும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாக தகவல். விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயரை பட்டியலில் சேர்ப்பதற்கு இன்றுதான் கடைசி நாள். இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். டாக்டர் ராமதாஸ் புதிய கட்சி தொடக்கம். தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தகவல். வங்கதேசத்தில் உள்ள பத்மா ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து 16க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தில் காணாமல் போன சிலரை மீட்பு குழுவினர் தேடி வருவதாக அதிகாரிகள் அறிவிப்பு. அமெரிக்கா போரில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் ராணுவத்தின் ஒருங்கிணைந்த படைக்கான செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜல்பகாரி விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.